சோயப்பா உன்னை கேப் தானே வர சொன்னேன். ஒரு எப்படி வெறுத்திருக்கு. ஐஸ்கிரீம் இருக்கா? நீ ஐஸ்கிரீம் கேட்கும்போது அப்பாவுக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. நான்லாம் சின்ன பிள்ளையில ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனா தனி தகமா இருக்கும். பாலை சாப்பிடுவோம். பாலை சாப்பிட்டா நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஜன்னல்ல இருந்து பார்த்தா கிரவுண்ட்ல நிறைய குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப தாத்தா பாலை வித்துட்டு வருவாரு. பக்கத்துல பாலமாமா இருக்காருல்ல, அவனும் நானும் சின்ன புள்ள ஸ்கூல் ஒன்னா படிச்சோம். கோழி குண்டு, பம்பரம், கெட்டி புல்லு இதை விட போயிருவோம். அப்ப மணித்தாத்தானும் தாத்தா இருந்தாரு. அவர் வண்டி தள்ளிட்டு பாலைஸ் 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 கத்திட்டு பெல் அடிச்சுக்கிட்டே வருவாரு. அப்ப நானும் அவனும் என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ள ஓடியாந்து அம்மாட்ட காசு வாங்கிட்டு போய் வாங்குவோம். அந்த பாலைஸை சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். வாய் மூஞ்சி சட்டையெல்லாம் ஒழு விட்டு அந்த கடைசி குச்சி வரலும் சாப்பிடுவோம். சொல்லல் கேட்கும் போது பாலை சாப்பிடும் போது ஆசையா இருக்குப்பா. அப்பா அரிய பெருசுப்பா. நீதானா? வாங்க சாப்பிடலாம். ஏய், டைரி டையோட ரோஸ் பாலைஸ் இது இன்னமும் கிடைக்குதா? பக்கத்துல டைரி டே ஐஸ்கிரீம் ஸ்டோர்ல பால் ஐஸ்கிரீம் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். டைரி டேயோட பால் ஐஸ்கிரீம் இனிமேல் எப்பவுமே நம்ம வீட்டுல ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். அதே சுவை அப்படியே இருக்கு. அந்த காலத்துல சாப்பிட்டா அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு. உங்க 90 கிட்ஸ் ஞாபகங்கள் என்னென்னட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஓன் கண்டென்ட் டைரி டே என்னன்னு டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. டாப் 5 கமெண்ட்ஸ்க்கு டைரி டேல இருந்து 4 பேக் ஆஃப் பால் ஐஸ்கிரீம் ஃப்ரீயா தருவாங்க. அப்புறம் என்ன, டைரி டேயோட பால் ஐஸ்கிரீம் பக்கத்துல உள்ள டைரி டே ஷாப்லயே வாங்கிக்கலாம்.